ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம நிறையா டான்ஸு, பாட்டு, ஸ்டோரி, வசனம் எல்லாம் கற்றுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி, எல்லாம் ரெடியாக நல்லா கவனிங்க. இப்போ எல்லாம் கண்களை மூடுங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சண்டே கிளாஸில் தகப்பனே உட்காந்துருக்க எல்லா குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் நல்ல முறையில் கேட்டு அவங்க நிறையா கற்றுக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க சுவாமி. சொல்லித்தர டீச்சர்ஸையும் உங்களோட கரங்களுக்குள்ளாக தாழ்த்துகிறோம். தேவன் நீர் எங்களோடு நீங்கள் பேசுங்க. எங்களோட இருதயத்தில் என்ன உணர்த்துறீங்களோ அதை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் நல்ல முறையில் கற்றுக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ நம்ம பாட்டு கற்றுக்க போகிறோம். பாட்டோடு சேர்ந்து நம்ம ஆக்ஷனும் கற்றுக்க போகிறோம். அதனால எல்லாம் கவனமாக கேளுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு புதுப்பாட்டு கற்றுக்க போகிறோம். எல்லாம் கவனமாக கேளுங்க. குட்டி பிள்ளைகள் நாங்கள் குதித்து குதித்து ஆடி, செல்ல பிள்ளைகள் நாங்கள் சந்தோஷமாய் பாடி, அழகு பிள்ளைகள் நாங்கள் ஆனந்தமாய் கூடி, இயேசுவின் அன்பை எங்கும் சொல்லுவோம். மறுபடியும் சொல்லித்தரேன். குட்டி பிள்ளைகள் நாங்கள் குதித்து குதித்து ஆடி, செல்ல பிள்ளைகள் நாங்கள் சந்தோஷமாய் கூடி, அழகு பிள்ளைகள் நாங்கள் ஆனந்தமாய் பாடி, இயேசுவின் அன்பை எங்கும் சொல்லுவோம். நான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லித்தரேன். அனுதினமும் எங்களை அவர் போஷிக்கிறாரே, அருகிலிருந்து எங்களை அவர் நேசிக்கிறாரே, அதிசயமாய் எங்களை அவர் நடத்துகிறாரே, கண்மணி போல் எங்களை காத்து கொள்வாரே. மறுபடியும் சொல்லித்தரேன். அனுதினமும் எங்களை அவர் போஷிக்கிறாரே, அருகிலிருந்து எங்களை நேசிக்கிறாரே, அதிசயமாய் எங்களை நடத்துகிறாரே, கண்மணி போல் எங்களை காத்து கொள்வாரே. குட்டி பிள்ளைகள் நாங்க குதித்து குதித்து ஆடி, செல்ல பிள்ளைகள் நாங்க சந்தோஷமாய் பாடி, அழகு பிள்ளைகள் நாங்க ஆனந்தமாய் கூடி, இயேசுவின் அன்பை எங்கும் சொல்லுவோம், இயேசுவின் அன்பை எங்கும் சொல்லுவோம். குட்டி பிள்ளைகள் நாங்க குதித்து குதித்து ஆடி, செல்ல பிள்ளைகள் நாங்க சந்தோஷமாய் பாடி, அழகு பிள்ளைகள் நாங்க ஆனந்தமாய் கூடி, இயேசுவின் அன்பை எங்கும் சொல்லுவோம், இயேசுவின் அன்பை எங்கும் சொல்லுவோம். அனுதினமும் எங்களை அவர் போஷிக்கிறாரே, அருகிலிருந்து எங்களையும் நேசிக்கிறாரே, அனுதினமும் எங்களை அவர் போஷிக்கிறாரே, அருகிலிருந்து எங்களையும் நேசிக்கிறாரே, அதிசயமாய் எங்களை அவர் நடத்துகிறாரே, கண்மணி போல் எங்களையும் காத்து கொள்வாரே, அதிசயமாய் எங்களை அவர் நடத்துகிறாரே, கண்மணி போல் எங்களையும் காத்து கொள்வாரே. குட்டி பிள்ளைகள் நாங்க குதித்து குதித்து ஆடி, செல்ல பிள்ளைகள் நாங்க சந்தோஷமாய் பாடி, அழகு பிள்ளைகள் நாங்க ஆனந்தமாய் கூடி, இயேசுவின் அன்பை எங்கும் சொல்லுவோம், இயேசுவின் அன்பை எங்கும் சொல்லுவோம், இயேசுவின் அன்பை எங்கும் சொல்லுவோம். நம்ம வாரம் வாரம் நல்ல ஒரு உவமையை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் நம்ம ஒரு உவமையை குறித்து தான் பார்க்க போகிறோம். எல்லாம் கவனமாக கேளுங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமான குட்டி பிள்ளைங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கதை கேட்குறதுனால தானே. சரி, இன்றைக்கி என்ன கதை கேட்க போகிறோம் தெரியுமா? ஏசப்பா சொன்ன ஒரு உவமை. இந்த உவமை நம்மளோட ஏசப்பா திரும்பவும் ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைப்பாங்க இல்லையா, அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றின ஒரு உவமை. சரி, இந்த உவமைக்கு பேர் என்ன? பேரபிள் ஆஃப் ஷீப் அண்ட் கோட். ஷீப் அண்ட் கோட். ஏன் ஷீப் இந்த பக்கம் கோட் இந்த பக்கம் வைக்கிறோம்? இந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். முதல்ல இந்த ஷீப்புக்கும் கோட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போமா? ஷீப்னா என்னென்னா செம்மறி ஆடு, கோட்டுங்கிறது வெள்ளாடு. செம்மறி ஆடு பார்த்துருக்கீங்களா? நல்லா புசு புசுன்னு நிறைய ஃபர்ரு வச்சுட்டு இருக்கும்ல. அந்த ஷீப் என்ன பண்ணும் தெரியுமா? எப்பொழுதுமே அதோடைய மேய்ப்பனோட சத்தத்திற்கு அது செவி கொடுக்குமா. அந்த மேய்ப்பன் இல்லாமல் அதால் என்ன பண்ண முடியாது? சுயமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அந்த மேய்ப்பன் எப்போ நம்மளை கூப்பிடுவார்னு எப்போவுமே அந்த மேய்ப்பனுடைய குரலையே அது எதிர்பார்த்து இருக்கும்.
அந்த மேய்ப்பன் வந்து எங்கே அதுக்கு சாப்பாடு இருக்குதுன்னு அந்த மேய்ச்சலுக்கு கொண்டு போய் விடுறாரோ அந்த இடத்துல தான் அது சாப்பிடும். அப்புறம் எப்போ போனாலும் அந்த மந்தையோடு என்ன பண்ணுன்னா ஒரு யூனிட்டியாக அந்த மந்தையில் அது நடந்து போகும். தனியாக வழி தப்பி அந்த ஷீப் வந்து போகாது. அந்த மாதிரி அந்த ஷீப் என்ன பண்ணும், எப்பொழுதுமே சமத்து பிள்ளைங்களா உங்களை மாதிரியே அது நல்ல ஒரு ஷீப்பாக மேய்ப்பனுக்கு பிரியமான ஷீப்பாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் அந்த கோட் இருக்குல்ல, வெள்ளாடு, அது என்ன பண்ணும் தெரியுமா, தன்னுடைய மேய்ப்பனோட சத்தத்திற்கு அது செவி கொடுக்காது. அவர் அங்கே கூப்பிட்டுட்டே இருப்பார், இது என்ன பண்ணும், யாரையோ கூப்பிட்றாங்க அப்படின்னு இதுக்கு பிடிச்ச வழியில் அது போயிட்டுருக்கும். மேய்ப்பன் காட்டுற வழியை காட்டிலும் இது தானாக தேர்ந்தெடுத்து ஒரு வழியில் போகிறதுக்கு தான் எப்போவுமே ஆசைப்படும். மேய்ப்பன் கொடுக்குற சாப்பாடை விட அது தானாகவே இறை தேடி சாப்பிட்றதுக்கு அதுக்கு வல்லமை இருக்குது. மேய்ப்பன் கிட்டேருந்து தான் தனக்கு சாப்பாடு வரணும்னு சொல்லி அது என்ன பண்ணாது, எதிர்பார்த்து இருக்காது. சரியான அடங்கா பிடாரியாக இருக்குல்ல. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, அந்த மந்தையோடு சேர்ந்தே அது போகாதான். எப்போ பார்த்தாலும் இங்கேயும் அங்கேயும் குறும்பு பண்ணிக்கிட்டு அந்த மந்தையை விட்டு எப்படா வெளியில் போகலான்னு சொல்லி என்ன பண்ணிகிட்ருக்குமா, அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டே ஓடிட்டுருக்குமா. அதனாலேயே அது மேய்ப்பனுக்கு பிரியமான ஒரு ஆடாக இருக்காது. நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? ஷீப்பாக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, கோட்டாக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? இந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ இந்த பேரபிளில் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஒரு உவமையை சொல்கிறாங்க. அந்த உவமை எப்படி தொடங்குதுன்னா, ஏசப்பா வந்து தன்னுடைய தூதர்களோட இந்த பூலோகத்துக்கு இறங்கி வரும் பொழுது என்ன பண்ணுவார், பெரிய ஒரு ஃபோர்ஸோட அப்படியே ஜைஜாண்டிக்காக வருவார்ல, கிங்காக வருவார். அந்த கிங் எதில் உட்காந்துருப்பாங்க, மகிமையுள்ள ஒரு சிங்காசனத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனத்தில் அப்படி கம்பீரமாக ஏசப்பா உட்காந்துட்டு என்ன பண்ணுவாராம், எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுவாங்களாம். அப்போ அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த மெய் பண்ணுறவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய மந்தையெல்லாம் டேக் கேர் பண்ணுவார். கடைசியில் அதில் எந்த ஆடு நல்ல ஆடு, எது வந்து குறும்பு ஆடு அப்படின்னு சொல்லி அவர் செலக்ட் பண்ணி பிக் பண்ணி எடுப்பார்ல, அதே போல் ஏசப்பாவும் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய ரைட் சைடில் இந்த மேய்ப்பன் வந்து ஷீப்பெல்லாம் நிறுத்துகிற மாதிரி நீதிமான்களையெல்லாம் ரைட் சைடில் நிறுத்துவாராம். இந்த துன்மார்க்கர்லாம் இருப்பாங்கள்ல, இந்த வெள்ளாடை போல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம வழி தப்பி போகிறாங்கல்ல, அந்த மாதிரி துன்மார்க்கரையெல்லாம் லெஃப்ட் சைடில் நிறுத்துவாராம். நிறுத்திட்டு என்ன பண்ணுவாராம், இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த நீதிமான்களையெல்லாம் பார்த்து, நீங்கள்லாம் ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அதுவும் சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, பிதாவினாலேயே நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் இந்த உலகம் உண்டானதுலேருந்து ஒரு இடத்த வந்து ஆசீர்வதித்து ஆண்டவர் வச்சுருக்காரு. அது என்னென்னா ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, குவாலிஃபை ஆகிட்டீங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த சைடு நிற்கிறவங்களெல்லாம் பார்த்து சொல்வாராம். அப்போ இங்கே நிற்கிற அந்த நீதிமான்களுக்கு இந்த டிக்கெட் எதனால் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி புரியாமல் நின்றுட்டுருப்பாங்களாம். அப்போ ஏசப்பா சொல்வாராம், நான் ஒரு தடவை உங்ககிட்ட ரொம்பவும் பசியாக வந்து நின்னேன், அப்போ நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. இன்னொரு தடவை என்ன பண்ணேன், ரொம்பவும் தாகத்தோடு வந்து உங்ககிட்ட நின்னேன், நீங்கள் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுத்து என் தாகத்தை தீர்த்து வச்சிங்க. அப்புறம் அந்நியனை போல், யாருனே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போல் நான் உங்ககிட்ட வந்து நின்னேன், ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களில் ஒருத்தராக என்னை சேர்த்து கொண்டீங்க. அப்புறம் ரொம்ப வியாதியின் படுக்கையில் உங்ககிட்ட வந்து நின்னப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னை விசாரித்து என்னை கவனிச்சுக்கிட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணேன், நான் வஸ்திரம் இல்லாமல் வந்து உங்ககிட்ட நின்னேன், நீங்கள் எனக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் காவலில் ப்ரிசனில் அடைப்பட்டு நான் வந்து இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் என்னை வந்து பார்த்து விசாரிச்சுட்டு போனீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த டிக்கெட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்வாராம். அப்போ இவங்க கேட்பாங்களாம், ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்குற தேவன், நீங்கள் எப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்தீங்க, நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, தண்ணீரையே சிருஷ்டித்தீங்க, உங்களுக்கே குடிக்க தண்ணீர் இல்லையா, இது எப்போ ஆண்டவரே, நீங்கள் எப்போ ஆண்டவரே எங்களுக்கு அந்நியராக இருந்தீங்க, நீங்கள் எங்களோட தேவனாச்சே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். உங்களுக்கு எப்போ ஆண்டவரே வஸ்திரம் இல்லாமல் போச்சு, உங்களுடைய வஸ்திரம் தான் உறைந்த மழையை போல வெண்மையான வஸ்திரமாச்சே, அதை பற்றி நாங்கள் எல்லாம் நாங்களாம் படிச்சிருக்கோம், ஆனால் நீங்கள் வஸ்திரம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கே வியாதியா ஆண்டவரே, நீங்கள் எத்தனை பேரை குணமாக்கியிருக்கீங்க ஆண்டவரே, நீங்கள் எப்போ காவலில் இருந்தீங்க, நீங்கள் அநேகரை விடுவிக்கிற தேவனாச்சேன்னு அவங்க குழப்பத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் எப்போ ஆண்டவரே இந்த மாதிரியெல்லாம் எங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஏசப்பா சொல்வாராம்,
நீங்கள் இந்த சிறியவராக இருக்கிற ஒருத்தருக்கு, சிறியவர்னால் யார் தெரியுமா? ரொம்ப புவராக இருக்கிறவங்க, இயலாமையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு சரியான வஸ்திரம் இல்லாமல், அவங்களுடைய ஆகாரத்தை அவங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியாமல், ரொம்பவும் வியாதியில் அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல், அவங்கள தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாமல் பலவீனத்தில் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சிறியவராக இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒன்று நீங்கள் செய்திருந்தாலும் அதை நீங்கள் எனக்கே செய்தீங்க. அப்படி நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்ததுனால நீங்கள் எனக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த டிக்கெட்டை தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாராம். அதே போல் இந்த லெஃப்ட் சைடில் நிற்கிறாங்க இல்லையா, இந்த கோட்டை போன்ற துன்மார்க்கர், வெள்ளாட்டை போன்ற துன்மார்க்கர், அவங்கள பார்த்தா ஆண்டவர் சொன்னாராம், நீங்கள் நான் பசியாக வந்தப்பவும் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, எனக்கு தாகம் எடுத்தப்பவும் நீங்கள் தண்ணி கொடுக்கல, எனக்கு ரொம்பவும் அந்நியப்பட்டு நான் ஃபீல் பண்ணப்போ நீங்கள் என்னை சேர்த்துக்கவே இல்லை, வஸ்திரமும் இல்லைன்னு சொன்னேன், என்னை நீங்கள் கண்டுக்கவே இல்லை, வெறுத்து ஒதுக்கிட்டீங்க, எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, வியாதியின் நேரத்தில் ஹெல்ப் கூட பண்ணலை, என்னுடைய காவலில் சிறையிருப்பில் நீங்கள் என்னை விசாரிக்கவும் வரல, அதனால் நீங்கள் எல்லாரும் சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிற அந்த அக்கினி கடலுக்கு நீங்கள் நேராக தள்ளப்படுவீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஏசப்பா கொடுத்துட்டாராம். அப்போ இவங்களுக்கும் புரியலையாம், நீங்கள் எப்பப்பா இந்த மாதிரியெல்லாம் வந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு பிரியமாக இருக்கோன்னு நினச்சி தானே வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த ஷீப் சைடில் நிற்கிறவங்க கேட்டதை போலவே கேட்டாங்களாம். அப்போ தான் ஏசப்பா சொன்னாராம், எத்தனையோ பேர் உங்களுடைய டெய்லி லைஃப்பில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பசியாக இருப்பாங்க, சாப்பிட முடியாமல் இருப்பாங்க, நிறைய பேர் தாகத்தில் தண்ணீருக்காக இறைந்து தேடிட்டுருப்பாங்க, நிறைய பேர் வியாதியாக இருப்பாங்க, உடுத்திக்கிறதுக்கு நல்ல வஸ்திரம் இல்லாமல் கிழிஞ்ச வஸ்திரத்தோடு அநேகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணீங்க, நீங்கள் அவங்கள பார்த்து அவங்கள வெறுத்து கடந்து போயிட்டீங்க, அவங்களுக்காக நின்று அவங்களுக்கு எந்த உதவியும் நீங்கள் செய்யலை, அட்லீஸ்ட் அவங்களுக்காக பரிதபிச்சு நீங்கள் என்கிட்ட கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு நீங்கள் ஒரு ப்ரேயர் கூட பண்ணாமல் போயிட்டீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சிறியவங்களாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதையுமே செய்யலைனா நீங்கள் எனக்கும் எதுவுமே செய்யலை, அதை காட்டிலும் நீங்கள் பைபிள் வாசித்து நீங்கள் வசனங்களை கற்றுக்கிட்டு எந்த யூஸும் இல்லை, அதனால தான் நீங்கள் எங்கே போகிறீங்க, அந்த அக்கினி கடலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னாராம். இப்போ இந்த பேரபிள் முடிஞ்சிச்சு. இப்போவே நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்கல்ல, நம்மளாம் எப்படியாவது இந்த ஷீப் சைடில் இருக்கிற நீதிமான்களாக ஆகிடணும்னு. சரி, இப்போது இந்த ஷீப்பை போல் குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்? பசியாக இருக்கிறவங்களுக்கு போஜனம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை உலக பிரகாரமாகவும் நம்ம கற்றுக்குவோம், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம கற்றுக்குவோம் இல்லையா? இப்போ இந்த போஜனம்ன்றது உலக பிரகாரமாக எப்படி, நமக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பிடுவோம். இப்போ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இது வரைக்கும் உங்கள்கிட்ட பசின்னு வரவங்க உங்ககிட்ட கேட்குறவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துருப்பீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ஹோம்ஸ்க்கோ ஆர்ஃபனேஜ்க்கோ நீங்கள் போய் சாப்பாடு கொடுத்துருப்பீங்க. வழி அருகே யாராவது பசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, பணமோ ஒரு சாப்பாடோ கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்திருப்பீங்க இல்லையா? அதுவும் ஒரு நல்ல மாரல் வேல்யூ. ஆனால் அதே ஆவிக்குரிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த உணவுங்கிறது என்ன, ஆண்டவருடைய வார்த்தை. அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, மன்னாவை பொழிந்தார். நமக்கு அந்த மன்னான்றது என்னது, ஆண்டவருடைய வசனம். ஆண்டவருடைய வசனம் எப்படி இருக்கும், ஹனி மாதிரி இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு எப்பவுமே பசி எடுக்காது. ஏன்னா மனுஷர்களாகிய நம்ம எப்படி பிழைப்போம், ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் ஆண்டவர் நம்மளை பிழைக்க செய்வார். அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பசியில் ஆண்டவரை அறியாமல் எப்படி ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை எப்படி உபயோகித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த ஆகாரத்தை நீங்கள் கொடுக்கணும். இந்த ஆண்டவருடைய வசனன்ற போஜனத்தை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த போஜனம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க என்ன பண்ணுறதுக்கு உதவி செய்யணும், ஆண்டவரை டேஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும். இது ஃபஸ்ட்டு என்னது, போஜனம். அடுத்தது தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது. இப்போது உங்கள் வீட்டுக்கு யாராவது ரொம்ப களைச்சு வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க, தண்ணி எடுத்து கொடுப்பீங்க.
உங்கள் வீட்டில் யாராவது வேலை செய்துட்ருக்குறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து குடிக்கிறதுக்கு ஒரு டீயோ ஒரு ஜூஸோ நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ வழியில் போயிட்டுருக்கீங்க, ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, யாரையாவது பார்க்குறீங்க, அவங்க வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப தாகத்தோடு இருக்காங்கன்னா அவங்க பாட்டிலேருந்து உடனே என்ன பண்ணுவீங்க, தண்ணி எடுத்து கொடுப்பீங்க இல்லையா? இது வந்து நல்ல மாரல் வேல்யூ. இதையே நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் பார்க்கும்பொழுதே நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீரை நம்ம வந்து குடித்தோம்னா ஒரு நாளும் நமக்கு தாகம் எடுக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம், விசுவாசிச்சோன்னா அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே என்ன பண்ணுமா, ஜீவ நீரூற்றா அது பெருக்கெடுத்து ஓடுமா. இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் யார்கிட்டயாவது தண்ணி கேட்டு அலைய வேண்டி இருக்கணுமா? யாருக்காவது வாட்டர் கேன் வேணும்னு ஃபோன் பண்ணுவோமா? ஆர்ஓ சிஸ்டம் வேணும்னு நினைப்போமா? மாட்டோம் இல்லையா? நம்மளே என்ன பண்ணலாம், அநேகருக்கு வாட்டர் சப்ளை பண்ணலாம்ல. அப்படிப்பட்ட ஏசப்பாவை ஜீவ நீரூற்றா நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு பைபிளும் ஏசப்பாவும் உதவி செய்கிறாங்க. நம்ம சண்டே கிளாஸில் கற்றுக்குறோம், சண்டே மெசேஜஸில் கற்றுக்குறோம். இப்போ நம்ம ஆண்டவரை பெற்றுக்கொண்டோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தோடைய தாகத்தில் எதை நம்ம வந்து குடித்தா எங்கே போனால் நமக்கு இது சரியாகும், யார் நம்மளை வந்து இந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுவாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்க ஜனங்களுக்கு இயேசுதான் ஜீவ தண்ணீர் அப்படின்ற அந்த ஆவிக்குரிய தண்ணீரை நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ அவங்க என்னாலும் தாகம் எடுக்காத தேவனை அவங்க ருசித்து நித்திய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறோம், அந்நியர்கள்னால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், உங்களுக்கு தெரியாதவங்க. இப்போ உங்கள் ஸ்கூலில் நியூவாக யாராவது வந்து சேர்றாங்கன்னு வைங்களேன், அவங்கள என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க, கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் நம்மளாம் யார், ஏசப்பா பிள்ளைங்க தானே, அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், வாலண்டியராக அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, உங்கள் கிளாஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையா அப்படின்னு என்ன பண்ணுவோம், அவங்கள கைட் பண்ணுவோம், அவங்கள வழி நடத்துவோம். அப்புறம் அவங்கள நம்ம கூட ஃப்ரெண்டாக சேர்த்துக்குவோம்ல. அந்த மாதிரி ஏசப்பாவை அறியாத எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்கல்ல, அந்நியர்களாக இருக்கிறாங்க. ஏசப்பா யாருன்னு தெரியாமல் இயேசுவையே அந்நியமாக நினைக்கிற நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே வாலண்டியராக போயிட்டு இயேசு தான் மெய்யான தேவன் அப்படிங்கிற அந்த நல்ல குட் நியூஸை அவங்களுக்கு சொல்லி, ஏசப்பா வழியாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும், அங்கே தான் நித்திய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அவங்கள ஏசப்பாவுக்கு நேராக கைட் பண்ணுறோம். அவங்கள இனியும் அந்நியர்களாக நினைக்காம அவங்களையும் நம்மள ஒருத்தராக நம்ம என்ன பண்ணிக்கணும், சேர்த்துக்கொள்ளணும். ஏன் தெரியுமா, ஏசப்பா நமக்கான தேவன் மட்டும் அல்ல, எல்லாருக்காகவும் அவர் என்ன பண்ணார், சிலுவையில் அறையப்பட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். அதனால் தேவன் எல்லாருக்கும் உரியவர். அவர் என்ன பண்ணணும், நீங்கள் மற்றவங்களுக்கும் ஃப்ரெண்டாக்கி விடணும். ஃப்ரெண்டாக்கி விடுவீங்களா? இதுதான் என்னது, அந்நியர்களை சேர்த்து கொள்வது. சரி, அடுத்தது என்ன, வஸ்திரம். நீங்கள் எல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? ஒரு மாதத்துக்கு எத்தனை புது ட்ரெஸ் வாங்குவீங்க? அப்போது ஒரு வருஷத்துக்கு பர்த்டேனா ட்ரெஸ் வாங்குவோம், ஃபெஸ்டிவல்ஸ்னால் ட்ரெஸ் வாங்குவோம், அந்த மாதிரி ஸ்கூலில் ஏதாவது புதுசாக ஃபங்க்ஷன் வருதுன்னா ட்ரெஸ் வாங்குவோம், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ட்ரெஸ் வாங்குவோம். ஆனால் எத்தனை பேருக்கு நம்ம ட்ரெஸ் கொடுத்துருக்கோம்? ஏதாவது பழைய ட்ரெஸ்ஸு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அழுக்கானது, இந்த மாதிரி கொடுத்து பழகியிருந்தீங்கன்னா இனி அப்படி செய்யாமல் உங்களால் முடிஞ்ச புது ட்ரெஸ்ஸை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்தா கூட போதும். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது யாராவது ரொம்பவும் பிளாட்ஃபார்ம்லலாம் படுத்து தூங்குறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப குளிரும், போத்திக்கிறது கூட எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டவலோ ஒரு ஷாலோ நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அதுக்காக பேரண்ட்ஸை தொந்தரவு பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு மணி கொடுப்பாங்கல்ல, பாக்கெட் மணி, அதை சேர்த்து வைங்க. அதை சேர்த்து வச்சு அதில் எவ்வளோ வருதோ அதை பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்து அதை வந்து உங்கள் பார்ட்டாக நீங்கள் கொடுத்து வாங்கி தர சொல்லி நீங்கள் சொல்லலாம். சரியா? இது மாரல் வேல்யூஸ். இதுவே ஆவிக்குரிய விஷயமா நம்ம என்ன பார்க்குறோம், வஸ்திரங்கிறது என்ன, ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க, தாங்கள் பாவத்தில் இருக்கிறத அறிஞ்சதும் என்ன பண்ணாங்க, ஓடி போய் ஃபிக்ட்ரியோட லீவ்ஸ் எடுத்து அவங்கள கவர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன, ஒரு க்ளோத்துங்கிறது நம்மளை கவர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அப்போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு,
நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்துட்டு நம்மளை அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினால நம்மளை கவர் பண்ணுறாரு. ரட்சிப்புனா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ரட்சிப்புனா என்ன? நம்ம ஏதாவது ஒரு பாவத்துலேயோ தப்புலேயோ இருப்போம், ரொம்பவும் பேட் சில்ட்ரனாக இருப்போம்ல, அப்படிப்பட்ட நம்மளை என்ன பண்ணுவாங்க? மீட்டு எடுக்கிறது தான். இனிமேலும் நம்ம வந்து தப்பு செய்யாதபடிக்கு நம்மளை வந்து மீட்டு எடுக்கிறது தான் என்னது? ரட்சிப்பு. அந்த மீட்பை கொடுக்கறதுக்கு யாரால முடியும்? ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும். அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையால் நம்மளை வந்து மூடிக்கொள்வாராம். அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? பிறருக்கு சொல்லணும். ஏசப்பா தான் நமக்கு நம்மளை கவர் பண்ணுறதுக்கு அவர் ஒருத்தரால் தான் முடியும், நம்மளை ரட்சிக்கிறதுக்கு அவர் ஒருத்தரால் தான் முடியுன்றதை நீங்கள் எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க? நீதியின் சால்வையை அவங்க வாங்கி உடுத்திக்கிட்டு இந்த சைடு வந்து நின்று நீதிமான்களாக மாற்றப்படுவாங்க. சரி, அடுத்தது வியாதியாக இருக்கிறது. உங்கள் வீட்டிலையே நிறைய பேர் வியாதியாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன உதவி செய்வீங்க? டேப்லெட் எடுத்து கொடுக்கறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு வீட்டில் செஞ்சு வச்சாங்கன்னா கொண்டு போய் கொடுக்கறது, அவங்க சாப்பிட்டு முடித்ததும் அதை வாங்கிட்டு வந்து வைக்கிறது, இதெல்லாம் செய்வீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப வெளியில் யாராவது தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேப்லெட்டோ ஒரு சாப்பாடோ வாங்கி கொடுத்து உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்வீங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்கள போய் பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து உடம்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்கல்ல. இது மாரல் வேல்யூ. இதுவே ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம பார்க்கும்பொழுது என்ன பண்ணணும்? நம்மளுக்கெல்லாம் ஏசப்பா என்ன கொடுத்துருக்குறாரு? சுகம் கொடுத்துருக்காரு. ஏசப்பா வந்து ஊழியம் செய்த காலத்தில் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? சுகம் கொடுத்தாரு. யார்கிட்டையாவது ஒரு பணம் வாங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு கண்ணை வந்து சரி பண்ணணும்னா எனக்கு வந்து 100 ரூபா ஃபீஸ், எனக்கு உங்களுக்கு வந்து காது கேட்கணுன்னா 200 ரூபா ஃபீஸ்னு வாங்கிட்டு கொடுத்தாரா? இல்லை இல்லை, இலவசமாக தான் அவர் நமக்கெல்லாம் கொடுத்தார். அப்போ நம்ம இலவசமாக அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம்ல, அதே போல் நம்ம என்ன பண்ணணும்? இலவசமாக பிறருக்கு கொடுக்கணும். நம்மளால் யாரையாவது சுகமாக்க முடியுமா? முடியாதானா? ஆண்டவரால் முடியும் இல்லையா? அதனால் ஏசப்பா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் ரிலேட்டிவ்க்கு உடம்பு சரியில்லை, எங்கள் தெருவில் இருக்கிற எங்கள் செக்யூரிட்டி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள சுகமாக்குங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஜெபிச்சுட்டு அவங்கக்கிட்டையும் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம்? நான் ஏசப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், ஏசப்பா கண்டிப்பாக அவங்கள குணமாக்குவார், அவரால் மாத்திரம்தான் எல்லாருக்கும் சுகத்தை தர முடியும், நீங்கள் என்ன பண்ணலாம்? சொல்லலாம். இதுதான் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம என்ன கொடுக்கறது? வியாதியஸ்தர்களுக்கு நம்ம விசாரிக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் விசாரிக்கணும். அடுத்தது என்ன? காவலில் இருக்கும் பொழுது நம்ம போய் அவங்கள பார்த்து பேசி விசாரிக்கிறது. யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? சிறைச்சாலையில் போய் ஊழியம் செய்கிறாங்க இல்லையா? சிறைக்கு யாரெல்லாம் போவாங்க? ஏதாவது பெரிய தவறு பண்ணிவிட்டு உள்ளே போய் இருப்பாங்க, அவங்க பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஜெயிலில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப தனிமையாக இருப்பாங்க. அவங்க கூட பேசுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தனித்தனி செல்லில் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ வந்து ஜெயிலில் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அப்போ தான் அவங்களால சாப்பிட முடியும், எப்போ வெளியில் விடுறாங்களோ அப்போ தான் வெளியில் வர முடியும். இல்லைனா அந்த ஒரே ஒரு ரூம்குள்ளே அவங்க என்ன பண்ணணும்? அவங்க லைஃப்பை வந்து அவங்க ரன் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கிற நேரத்தில் நிறைய பேர் வந்து டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி நேரத்தில் மனம் திரும்புவாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டு இன்றைக்கி எல்லாரையும் விட்டுட்டு தனிமையில் இருக்கோமே, அதுக்கு அந்த தவறு செய்யாமல் இருந்திருக்கலான்னு யோசிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்களை தான் என்ன பண்ணுறாங்க? சிறைச்சாலை ஊழியம் செய்கிறவங்க போய் பார்த்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து இங்கே அனுபவிக்கிற இந்த தண்டனையை வந்து நீங்கள் மறந்துடுங்க, ஏசப்பா தான் உங்களை வந்து மன்னிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு, உங்கள் தவறையெல்லாம் நீங்கள் சொல்லி அறிக்கை செய்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க? மீட்கப்படுவீங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஊழியம் செய்கிறாங்க இல்லையா? இது வந்து நார்மலாக வேர்ல்ட்லி நடக்கிறது. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? நீங்களாம் குட்டி பிள்ளைங்கள உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமா? முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் ஃப்ரெண்டு யாராவது என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பேட் வேர்ட் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களால அந்த பழக்கத்தை என்ன பண்ண முடியாது? விடவே முடியாது. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க? அவங்க சின்ன தங்கச்சி தம்பியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அடிப்பாங்க, வீட்டில் ரொம்ப கோவமாக இருப்பாங்க. உங்ககிட்ட கூட அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த பழக்கத்தை நான் எப்படியாவது விடணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதனால் விடவே முடியல, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிம்பாங்க.
ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் திருடிட்டு இருப்பாங்க, அவங்களால அதை விடவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அவங்கள்ட்ட? சிறையிருப்பை எல்லாம் திருப்புறதுக்கு வல்லவர் யார்? ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரம்தான். நீங்கள் என்ன பண்ணணும்? முழு மனசோட ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் ஒப்புரவாகிட்டீங்க, நீங்கள் செய்த தவறையெல்லாம் அங்கே கன்ஃபஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை நீக்கிடுவார். இனியும் உங்களுக்கு அந்த சிறைச்சாலை இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்களுக்கு நீங்கள் காண்பிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சிறையிருப்பிலிருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நீதிமான்களாக அவங்களும் இந்த ரைட் சைடுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் தான் அந்த ஹெவனுக்கு போகிற டிக்கெட் நமக்கு கிடைக்கும். ஏன் நம்ம இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சிறியவங்களுக்கும் எளியவங்களுக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை நீங்கள் வந்து கர்த்தருக்கு கடன் கொடுக்குற மாதிரி அதை கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் நம்மக்கிட்ட கடன் வாங்குறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? எதுவுமே இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? யார்கிட்டையாவது கடனாக வாங்குவாங்க. நம்ம செய்கிற சின்ன உதவியை கூட ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு? கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை? நம்ம சாதாரணமாக ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறது, சாதாரணமாக ஆண்டவரோட வார்த்தையை ஒருத்தர்கிட்ட சொல்கிறது கூட அவ்வளோ பெரிய விஷயமாக ஆண்டவர் வந்து ட்ரெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த எல்லா குவாலிட்டிஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடுக்கு ஓடி வந்துட்டு இந்த நல்ல ஷீப்பை போல் எப்பொழுதுமே மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு மேய்ப்பன் நடத்துகிற வழியில் நடத்தணும். மேய்ப்பன் கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிடணும். மேய்ப்பன் நம்மளையெல்லாம் எங்கே நடத்துறதுக்கு தெரியுமா சித்தமாக இருக்கிறாங்க? நித்திய வாழ்க்கைக்கு நடத்துறதுக்கு தான் ஆண்டவர் சித்தமாக இருக்கிறாங்க. அதனால் அப்படியே அந்த வழியில் ஓடி போய் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த வெள்ளாடை போல் வழி தப்பி போயிடக்கூடாது. இந்த ஷீப்பை மாதிரி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்களா? நீதிமான்களாக ஆக்கப்படுவீங்களா? ஆனால் நீதிமான்களை ஆக்கப்படணும்னா அதுக்கு பெரிதான தேவ கிருபை நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுங்கள், நன்மைகளை செய்யுங்க, ஏசப்பாவை நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், நல்ல பிள்ளைங்களா இருங்க. போன வாரம் சொல்லி தந்த வசனம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா நம்ம வாரம் வாரம் வசனம் படிச்சுட்டு வரோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு வசனம் கேட்க போகிறோம். வசனம் சொல்லி தரும்போது என்ன பண்ணணும்? நல்லா கவனமாக கேட்கணும். உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னது ரொம்ப முக்கியம். நம்ம சோர்ந்து போகிற நேரத்துலலாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னோம்னா எப்படி ஆயிடுவோம்? நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆயிடுவோம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். எல்லாம் கவனமாக கேளுங்க. இந்த நாளில் நம்ம இன்றைக்கி ஒரு வசனம் கற்றுக்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நான் வசனம் சொல்லித்தரேன், எல்லாம் கவனமாக கேளுங்க. இந்த வசனம் எங்கே இருக்குன்னா நீதிமொழிகள் 21:30. இந்த வசனத்தை சொல்லித்தரேன், எல்லாம் கவனமாக கேளுங்க. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. இந்த வசனத்தை திருப்பி சொல்லித்தரேன், எல்லாம் கவனமாக கேளுங்க. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. இந்த வசனம் எங்கே இருக்குன்னா நீதிமொழிகள் 21:30. இப்போ நம்ம கிராஃப்ட் டைம் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் முன்னாடி வந்து பாட்டு வசனம் இதெல்லாம் கேட்டு உங்கள் இயர்ஸுக்கும் உங்கள் லெக்ஸுக்கும் நம்ம ஒர்க் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம உங்களோட ஃபிங்கர்ஸுக்கான ஒர்க் டைம் இது. நீங்கள்லாம் ரொம்ப டேலண்டடான சில்ட்ரன்ஸ் தானே, உங்களுக்கு நிறையா ட்ராயிங்ஸ் பண்ணுற டேலண்டட் இருக்குது. உங்கள் டேலண்டட்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு என்ன பண்ணுறதுனா நம்ம வெளியே நம்ம கற்றுக்க போகிறோம். செய்கிற கிராஃப்டை நல்லா பாருங்கள், வீட்டில் செஞ்சு ஹாப்பியாக இருங்க.
இந்த சண்டே கிளாஸில் நம்ம நிறையா பாட்டு, டான்ஸு, வசனம், கிராஃப்ட்டு, பப்பட் ஷோ எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, நம்ம அடுத்த வாரம் வரையிலும் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்போது ஏசப்பா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளே வழி நடத்திட்டு போனாரா? அதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் வழி நடத்தணும்னு சொல்லி நம்ம இப்போல்லாம் ப்ரேயர் பண்ணலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஏசப்பா, அந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நாளில் கூட நாங்கள் பாட்டு, வசனம், கதை எல்லாத்தையும் கற்றுக்க தேவன் நீங்கள் கிருபை செய்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் அடுத்த வாரம் வருவரையிலும் அப்பா இது எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக்க தேவன் தாமே நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கேட்ட கதையின்படியாக, வசனத்தின்படியாக வாழ தேவன் தாமே எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுக்காக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அச்சச்சோ, சண்டே கிளாஸ் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுல. சரி, நம்ம நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி உங்களை நாங்கள் மீட் பண்ண வரோம். அது வரையும் நீங்கள் நாங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் ரீகால் பண்ணுங்கள். வசனம் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இந்த வீக்கில் எப்படி வந்தோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சண்டேவும் 4 o'clock நாங்கள் எல்லாம் உங்களை மீட் பண்ணுறதுக்கு வரோம். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, எல்லாம் ப்ரேயர் பண்ணுங்கள். பாய்.